சேலத்தில் இப்போ அயோத்தின்னு ஒரு ஊர், அயோத்திப்பட்டினம் ராமர் கோயில் இருக்குது. ஏன் அயோத்திப்பட்டினம்னு வருது? அங்கே ஒரு சின்ன அயோத்தி உருவாக்கி ராமருக்கு முடிசூட்டு விழா நடத்துகிறாங்க. அந்த முடிசூட்டு விழாவை யார் செய்கிறான்னா சிவன் வந்து தூக்கி வச்சு செய்கிறார். எடுத்து கொடுக்குற வேலையெல்லாம் முருகர் எல்லா வேலையெல்லாம் பண்ணுறாரு. ஒரு சீனியருக்கு மரியாதைன்ற முறையில் அவரை வச்சு எல்லாம் முடிசூட்டு விழா எல்லாம் பண்ணுறாங்க. வசிஷ்டரும் கூட இருக்கிறாரு. எல்லா வேலையும் தான் பண்ணுறாங்க. அப்படிலாம் பண்ணி முடிச்சு எல்லாம் முடிச்ச உடனே நீங்கள் படைப்பலத்தெல்லாம் ரெடி பண்ணுங்க. புரியுதா? நான் பரதனுக்கு என்ன சொல்லணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். வசிஷ்டருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, பரதன் காலி, அடுத்து ராமர் தான் இங்கே இவன் குட்டி செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு இங்கே ஆகிட்டார். ராமருக்கு மினிஸ்டர் ஆகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர் இன்னொரு சுப்பிரமணியம் சாமி மாதிரி தான் அங்கே தீங்குது எல்லாம் பண்ணுற ஒரு ஆள் தான் அவர். அவர் கரெக்டாக என்ன பண்ணிட்டாருன்னா இங்கே இருக்குது. இப்போ இந்த படைப்பாளையம் கட்டுற வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு முருகர் வந்து ஒரு பிரீத்திங் எடுத்துக்கிறார். என்ன பிரீத்திங் எடுத்துக்கிறாருன்னா, இங்கே ஸ்டெபிலைஸ் பண்ணாமல் வடநாட்டுக்கு சண்டைக்கு போக முடியாது. ஏன்னா தொடர்ந்து போர், கவர்னன்ஸ் பார்க்க வேண்டியது. ஏற்கனவே வந்து சூரபத்மன் போர் ஒரு சின்ன கேப்போட தமிழ்ச்சங்கம் நடத்தலை. மறுபடியும் வந்து காட்டுக்கு போயிட்டாரு. மறுபடியும் வந்து வள்ளியை கல்யாணம் பண்ணதுலேருந்து விநாயகர் போர் 15 வருஷம் கிட்டத்தட்ட அது ஒரு பக்கம் நடக்குது. அது தாண்டி வந்து கரெக்டு அந்த காட்டுக்கு வந்ததுலேருந்து 15 வருஷம்னா 30 வருஷம் கிட்டத்தட்ட அவர் 30 வருஷம் ஆகி போகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ராமர் போர், ராவணன் இருந்தது. இப்போ போர்னு போயிட்டு இருக்கிறதுனால அப்படியே ஒரு பிரேக் சரண் அடிச்சுட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, தன்னுடைய அவருக்கு வந்து ஏற்கனவே வள்ளியை கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் இருக்குது. இந்த வள்ளி பசங்களுக்கு நல்ல ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறாரு அவர். ஆரவல்லி சூரவல்லி இதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அந்த நேரத்தில் இப்போ அந்த அயோத்தி பட்டணத்தில் ராமருக்கு இங்கே சேலத்தில் முடிசூட்டுறாங்கல்ல, அந்த நேரத்தில் வடநாட்டில் வந்து பஞ்சபாண்டவர்களை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க சூதாட்டத்தில் தோற்று போனதுனால ராமர் மாதிரி செகண்ட் குரூப் அது அந்த குரூப்பு காட்டுக்கு வருது. அந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா, ராமர் மாதிரி சண்டை கிண்டிக்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டோம்னா நமக்கு நாடு கொடுக்க மாட்டானு. இப்போ சொல்கிறானுங்கள்ல பரதன், நீ ஒழுங்காக காட்டில் இல்லைன்னு, அதனால வம்புப்பா நம்ம காட்டில் தான் இருக்கணும்னு தர்மம் என்ன பண்ணுறாருன்னா அந்த 14 years டபுள் ஆக்கிடுவானுங்க. அதனால நம்ம காட்டில் தான் இருக்கணும்னு காட்டிலே இருக்கிறானுங்க அவனுங்க. ஆனால் அந்த நேரத்தில் வெயிலில் வந்தால் அந்த வெயில் கண்டிஷனோட அப்படி தான் இருந்தது. அப்புறம் கரெக்டாக வெளியில் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, அர்ஜுனன் போய் இவரை பார்க்குறாரு. யாரை வந்து முருகரை பார்க்குறாரு. முருகர் சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் பொண்ணை நான் விரும்புகிறேன். அர்ஜுன் எப்படின்னா இன்டெரக்டாக போய் முருகருடைய பொண்ணை பார்த்து ஒரு லவ் ஒன்று கிரியேட் பண்ணிடுறாரு. ஓகே, யார் அவன் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி அர்ஜுனா இந்த மாதிரின்றாரு. பார்க்குறாரு. அதான் அல்லி அர்ஜுனா கதை. அது ஏன் வந்து சினிமாலே ஃபேமஸ் ஆகுதுன்னா அல்லி அர்ஜுனா தான் ரொம்ப அது ஒரு பெரிய லவ். அதாவது வள்ளி முருகன் லவ்வுக்கு அப்புறம் இந்த லவ் வந்து 2வது பெரிய லவ். அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த லவ்வில் வரனா ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு பண்ணுறாங்க. பண்ண உடனே பார்க்குறாரு. சரி, விரும்பிட்ட பொண்ணை நான் கொடுக்குறேன். ஆனால் ஒன்று, நீ நாளைக்கு வந்து நாட்டை பிடிக்கணும்ல, நீங்கள் தான் பிடிச்சி தரணுன்றான். அது அர்ஜுன, நீங்கள் தான் பிடிச்சி தரணும். சரி, நான் நாட்டை பிடிச்சி தரேன். ஏன்னா நீங்கள் 14 years முடிட்டோம். அந்த முடியும் போது நான் கண்டிப்பாக பேசி நாட்டை பிடிச்சிடுவேன். ஆனால் நாட்டை நான் பிடிச்சி தந்தா கண்டிஷன் ஒன்று இருக்குது. இந்த நாட்டு பஞ்சபாண்டவர் தான் நீங்கள் ஆளுவீங்க. அந்த பஞ்சபாண்டவரில் நீங்கள் 5 பேர் வயசானவங்க முடிஞ்ச உடனே அடுத்து இளைஞர் ஆளணும்ல, அது யாராக இருக்கணும்னா என்னுடைய ஆரவல்லி இருக்கால, நீ கட்டிக்கிறல்ல, அவருடைய பையன்தான் அந்த இந்தியாவை ஆளணும், வடநாட்டை. அப்படின்னா தான் உங்களுக்கு நான் பொண்ணையும் கொடுப்பேன், இல்லையா? நான் பின்னாடி வாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். பேரன் ஆளணும் இந்தியாவை அப்படின்னு ஒருத்தர் நான் சத்தியம் பண்ணுறேன். கண்டிப்பாக ஆரவல்லிக்கு பிறக்கிற பையன் அந்த குழந்தைன்னு. அப்போ இப்போ இங்கே இரு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகக்கூடாது. இங்கே இருக்கிறாங்க, ஒரு குழந்தை பிறகுது. அவன் பேர் பப்ருவாகணும். ஆரவல்லிக்கும் அர்ஜுனனுக்கும் வருது. அந்த குழந்தைய நான் தான் வளர்ப்பேன். நீ கூட்டும் போய் அப்புறம் எங்கேயாவது அவனுக்கு எதிர்ப்பு அதிகம். எனக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு. என்ன சிவனுடைய புள்ள திருமாலுடைய மருமம் என்னையே காட்டுக்கு இதுக்கு அனுப்பிச்சிட்டானுங்க, பழனிக்கு கோமத்தோடு அனுப்பிச்சிட்டானுங்க.
அப்புறம் நான் திரும்ப மீண்டு வர்றது. அப்போ என் பிள்ளைன்னா இன்னும் எதிர்ப்பு இருக்கும். நான் அவனை பத்திரமா வளர்க்கணும். டேய் பையனுக்கு ஃபுல் காவல் போட்டு பப்ரு வாகனம் வளர்க்குறேன். இந்த பக்கம் இன்னொரு பொண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து யார் கொடுக்குறான்னா சூரவல்லி யார் கொடுக்குறான்னா இவன் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய பையன் பானாசுரன். வானாசுரன். இப்போ இந்த மகாபலி சக்கரவர்த்தி தான் வந்து கேரளாவில் கொண்டாடுறாங்க ஓணம். ஓணம் பண்டிகை. அவர் தான் அந்த இவர் இருக்கா இல்லையா, அந்த குள்ள வாமனன் வந்து அவர் ஏற்கனவே அவனை ஃபைட் பண்ணி அவனை வந்து கொஞ்சம் சூதா சத்தியம் வாங்கி அவனை வந்து வெளியில் அனுப்பிச்சி விட்டுறாரு. இது பிராமண சூது. அது இதை புரிஞ்ச முருகர் என்ன பண்ணுறாருன்னா இந்த வானன் ஒரு 2 தட்டு தட்டி தலையில் போட்டு டேய் என்னடா அவனை போய் நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க நீங்கள் அப்படின்னா அவன் புள்ள இருக்கான்ல பானாசுரன் அவனுக்கு வந்து அவன் பேர் வாணன் பேர், ஏகம்பா வாணன். அவனுக்கு அந்த பொண்ணை 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நீ வந்து சவுத்து வந்து ஆரவல்லி இது நீ சூரவல்லி வந்து கவர்னர் சவுத்துக்கு, இலங்கை இது எல்லாத்துக்கும் சவுத்துக்கு வந்து சூரவல்லி கவர்னர். வடநாட்டுக்கு ஃபுல்லாக வந்து ஆரவல்லி கவர்னர். இந்த 2 கவர்னருக்கு கீழே தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா நாடுகளும். நான் ஓவரால் தலைவர். இப்போ இந்த எலிசபெத் ராணி அதுக்கப்புறம் தான் வந்து இங்கிலாந்து அந்த மாதிரி தான். அதுதான் விக்டோரியா ராணி, எலிசபெத் ராணி. இந்த இங்கு இது அது அங்கே போயிருக்கோம். அதனால நான் ஓவரால் தலைவன். எனக்கு 2 கவர்னர், அதாவது உலக தலைவன் நான். 2 கவர்னர். ஒன்று வடநாட்டு கவர்னர் வந்து ஆரவல்லி, சவுத் கவர்னர் சூரவல்லி. இது இலங்கை கீழ்திசை நாடுகளுக்கு வரைக்கும், கிழக்காசியா வரைக்கும். குளோபல் சவுத்து குளோபல் நார்த் நான் பண்ணிக்குவேன். அயோத்தி போன்ற நாடுகளில் அதை சுற்றியெல்லாம் ராமர் பார்த்துக்குவார். கிருஷ்ணர் வந்து ஏற்கனவே அந்த பக்கம் குஜராத் அந்த பக்கம்லாம் ஜாம்பவை, அது என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரன். அவன் அதை பார்த்துக்குவான். ராமர் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த ஒரு தொன்மையானவர் அவர் இல்லையா, தமிழர். அதனால அவர் வந்து அயோத்தி பார்த்துக்குவார். பெங்காலை வந்து யார் பார்த்துக்குவார்னா இவர் பார்த்துக்குவார், அங்கதான். அவன் யாருனாக்கா விநாயகருடைய பையன். விநாயகர் தப்பு பண்ணார், என்னுடைய தெய்வானியை கூட்டு போனார். ஆனால் அவங்க ஒன்றும் தப்பு பண்ணல. அவன் பையன் என்னதான் இருந்தாலும் வந்து என்னுடைய மனைவியினுடைய பையன், புரியுதா? அப்போ என் பையன் மாதிரி தானே. இப்போ சிவன் எப்படி என் மனைவி மீனாட்சியினோட பையன் விநாயகரை வந்து அரவணைச்சாரு, அதே மாதிரி என்னுடைய மனைவி. கரெக்ட், சரியான விஷயம். அவரது வந்து ஒரு என்ன சொல்ற, தன் மனைவியுடைய பையனையும் தான் பையனா நினைக்கிற மனப்பான்மை எங்கள் அப்பாவுக்கே இருந்தது. யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் பிளே அவர் வித் அவர் சில்ட்ரன்ற மாதிரி அவர் அந்த ஒரு ஃபேமிலி அவர் ஃபேமிலின்ற மாதிரி. அதே மாதிரி தெய்வானியுடைய பையனை வந்து நான் அரவணைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால அவனை பெங்காலில் போடுறேன், அங்கத நாடு அப்படின்னு ஒரு 2 போட்டார். பிரம்மாவோட இடத்த இதுக்கெல்லாம் போஸ்டிங்லாம் போட்டு, எல்லாத்துக்கும் போஸ்டிங்லாம் போட்டு, இது எல்லாத்துக்கும் தெற்கு ஃபுல்லாக சிவன் வந்து சீனியராக இருந்து ஆமாம் பண்ணுறாங்க. வடக்கில் வந்து கொஞ்சம் திருமாலுடைய இமேஜ் ஏற்கனவே இருக்கு, ஹரியானா. அது சிவன் இமேஜும் இருக்கு, 2 மிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு. அது ஏற்கனவே சிவன் திருமால் இமேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் 2 மிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு. 2 பக்கமும் 2 பேர் இமேஜ் இருக்கு. சவுத்தில் வந்து சிவனுக்கு இமேஜ் அதிகம் திருமாலை விட, நார்த்தில் திருமாலுக்கு இமேஜ் அதிகம் சிவனை விட, ஏன்னா அவர் சீனியர். ஆக 2மே இவங்களுடைய தான். இந்தியா வந்து தமிழந்து சைவ வைணவத்தினுடைய கட்டுப்பாடுன்ற பிறகு முடிவு பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன் இது ஊரா முதல்ல ரெடி பண்ணுறாருன்னா, இதெல்லாம் ரெடி ஆகி இதுக்கெல்லாம் இவனுங்க ஒத்துக்கிட்டா தான் இவனுங்களை கொண்டு போய் அங்கே அயோத்தியில் உட்கார வைக்கணும். இல்லைன்னா இங்கேயே உட்கார வச்சுட்டு போயிடலாம். அக்ரிமெண்ட் போட்டு தான் போகணும். இல்லைன்னா ஏன்னா அவருக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது. அக்ரிமெண்ட் போடாமல் ஏமாந்தத்தான் ஏகப்பட்டதாச்சு, புரியுதா? வாய் சொல்லு எடுபடாது, சொல்லித்தானே ஏமாத்துறாங்க. இந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு. கரெக்ட். கலியுகம் ஆரம்பிச்சிச்சு. கலியுகன்றது என்னன்னா வாய் சொல்லுக்கோ சத்தியத்துக்கும் அங்கே இடம் இல்லை, எல்லாமே ஏமாத்து வித்தியா இருக்கு. எல்லாமே அக்ரிமெண்ட் தான். கெட்டவன் அதிகமாகும் போது அக்ரிமெண்ட் போட்டு தான் செய்யணும். அப்படின்றதுனால முடிவு பண்ணி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா சேலத்திலிருந்து அயோத்தியிலிருந்து இங்கேருந்து படையை திரட்டிட்டு போகிறது. இல்லைன்னா அவனை நீ இங்கே இருங்கண்டு அவரே போகிறதுக்கு இல்லைன்னா இதுக்கு ராமரும் ஒத்துக்கிட்டார். ஏன்னா அவருக்கு இப்போ சீதை மீட்டுக்கிட்டு
ஊர் பக்கம் போனால் போதுன்ற நிலைமை. வெறும் சீதை கிடைச்சா போதுன்னு இருந்தார் முதல்ல. இப்போ சீதையும் கிடைக்குது, விட்ட அயோத்தியாவும் அயோத்தியாவும் கிடைக்குது. அப்படின்ற ஒரு சூழ்நிலை இல்லைன்னா பரதன் தான் ஸ்ட்ராங்காக இருக்கானாங்க. பரதனுக்கு பின்னாடி வந்து பீஷ்மர் இருக்காரு, அவர் இருக்காரு, அந்த அந்த டோட்டல் ஒரு குரூப் இருக்குது. அந்த மகாபாரத குரூப்பும் இருக்குது, ராமாயண குரூப்பும் கொஞ்சம் பெரிய டோட்டல் ஆரிய வருதம் அவர்கிட்ட இருக்குது. அடுத்த ஜென்ரேஷன் பிராமணர் போரா இருக்காங்க. அதனால வந்து அவளை ஈஸி இல்லைன்னு இவருக்கு ராமருக்கு நல்லாவே தெரியும். இந்த பக்கம் போக முடியாது, நம்ம சுவிட்சு பார்க்க கூட போக முடியாது. முருகு தான் இப்போ மனசு வைக்கணும். கரெக்டான லாக்கில் வந்தால் கரெக்டாக அக்ரிமெண்ட் போடுறாரு. உடனே சரின்ட்டானுங்க. உடனே இதெல்லாம் ஒத்துக்கிட்ட பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய இந்த படைகள் எல்லாம் என்ன பண்ணுறாருன்னா இங்கேருந்து திரட்டி இதுக்கு போகிறார், வெளியூருக்கு போகிறார். இங்கே தான் வந்து முடி சூட்டு வேலையெல்லாம் பண்ணியாச்சு. சிவன்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரிங்க நீங்கள் பார்த்துக்குங்க, எல்லாத்தையும் போட்டாச்சு, எல்லா ஆளுங்களாக இருக்காங்க, நான் போயிட்டு ராமருக்கு முடி சுட்டு விழா பண்ணிவிட்டு நான் வேர்ல்டு பூரா ஒரு ரவுண்ட் பண்ணலான்னு இருக்கேன். போயிட்டு நீ போயிட்டு வா, தைரியமாக போயிட்டு வா. ஏன்னா வடக்கு பக்கம் நான் பார்க்கவே இல்லை, தெற்கு மட்டும்தான் எனக்கு தெரியுது. வடக்கு தெரியாததுனால என்ன, வடக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் ஒரு மைக்ரேஷன் பண்ணியிருக்கீங்க வடக்குல. ஆமாம், இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, வடக்கில் வந்து பிரம்மா கூட சேர்ந்து உலகம் பூரா போய் சண்டை போட்டிருக்கீங்க. உக்ரைன் ஒரு தலைநகரத்தை உருவாக்கி அங்கேருந்து யூரோப்பிய கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க. உக்ரைன்றது உன் பேர். அப்போ நான் வடக்க பார்க்கவே இல்லை, நீ வடக்கையும் பார்த்துட்ட தெற்கையும் பார்த்துட்ட. நான் இன்னொரு ஆஃப் தெரியாது எனக்கு, ஒரே ஊரில் இருந்துட்டேன். அதனால் நான் அதை பார்க்கணும் அப்படின்றாரு. கண்டிப்பாக பார்க்கணும், உலகம்னா என்னென்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் உலக நாயகன் ஆகணும் நீ தான் நான் நினச்சேன். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், நீ போகணும். அவரும் தைரியமாக அனுப்பிச்சி விட்டாரு. உடனே முருகர் ராமர் மற்றவங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு படைகளை திரட்டிக்கிட்டு நேராக எங்கே போகிறாருனாக்கா டெல்லிக்கு போகிறார். ஏன்னா இப்போ தமிழ்நாடோ இல்லை தமிழர்களோ வந்து இல்லையா அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா நான் ஒரு அப்டேட் வேணும், வேர்ல்டு அப்டேட் இல்லை. கண்டிப்பாக நான் வந்து இப்போ மதுரை தான் வந்து இந்தியாவுக்கு தலைமைன்ட்டேன், தமிழ் தான் உலக லாங்குவேஜ்ன்ட்டேன். ஆனால் அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்ட்டு நேராக உலகத்தில் இருக்கிற நல்ல விஷயம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் போய் உலகம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் நான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அப்படின்னு நாலேஜ் வேணும் அதில் அப்படின்ட்டு நேராக போகிறாரு, வாழ்த்தி அனுப்புகிறாரு. அப்போ அங்கேருந்து போகும்போது கரெக்டாக இதுக்கு போகிற இடத்துல டெல்லிக்கு முன்னாடி போய் கங்காவுக்கு பக்கத்தில் நிற்கிறாரு. அங்கே பக்கத்தில் நின்னாக்கா அவனுக்கு வந்து தகவல் போகுது, வந்திருக்கிற படைகள் வந்து ஹெவி. வசிஷ்டரே போய் சொல்லிட்டாராங்க, இங்கே தான் எதாவது வாலாட்டினா உயிரோடு கூட இருக்க முடியாது, பார்த்துங்க, நான் தச்சமே நான் அந்த பக்கம் இருக்கேன், இருந்தால் தான் அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு வடக்கையாவது நம்ம கையில் வச்சுருக்கலாம், புரியுதா? அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சரண்டர் ஆகிடுங்கன்னு நீங்கள் ஏதோ ஒரு செய்தி அனுப்பிச்சி விட்டுருப்பாரு வச்சுட்டு. அந்த பக்கம் செய்தி போயிருக்குது. போன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அப்படியே நேராக வந்து சரண்டர் ஆகிட்டான். சரி, பதுங்கி பாயலாம். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை அந்த மாதிரி ஒரு சரண்டர் ஆனானா இல்லை ஒரு ஃபைட்டு கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த பில்டப் பார்த்த உடனே அவன் சரண்டர் ஆகிருப்பான். ஆனால் வந்து அந்த இடத்த பிடிச்சி எனக்கு என்னமோ ஒரு சின்ன ஃபைட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்து அடக்கிருப்பாங்க, கொஞ்சம் வந்திருப்பாங்க, அடக்கிருக்கலாம். ஆனால் அந்த ரிவெஞ்ச் அடக்கி என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த பரதனை வந்து கேகே இந்த நாட்டுக்கு பாகிஸ்தானுக்கு துரத்திருக்காரு. கேகே நாடு அவங்க அம்மாவோடு ஆப்கானிஸ்தான். அப்போ துரத்துற அளவுக்கு இருக்குன்னா ஏதோ ஒரு ஒம்பு பண்ணியிருக்கான்னு தான் அர்த்தம். சரண்டர் ஆயிருந்தான்னா ராமருக்கு கீழே வச்சிருப்பார்ல, அவன் ஏதோ கொஞ்சம் வாலாட்டியிருக்கான், அடிச்சிருக்கிறார். அடித்த அடியில் அவன் அப்படியே நேராக டெல்லிக்கு போயிட்டான். இந்த இதில் அந்த பாகிஸ்தான் கேகே நாட்டுக்கு போயிட்டான், கைகையினுடைய நாட்டுக்கு போயிட்டான். அப்போ இவருக்கு வந்து என்ன பண்ணார், முடி சுட்டு விழாவை எல்லாம் பண்ணிட்டார். இதுக்கு கண்ணன் வராரு இங்கேருந்து, குஜராத்திலேருந்து, தங்கச்சி வீட்டுக்காரன், ஜாம்பை வீட்டுக்காரன், இவர் அங்கதன், அது இது எல்லாத்தையும் வச்சு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு நார்த்துக்கு ஒரு சென்ட்ரல் ராமர் மாதிரி வச்சுட்டு அனுமாரை இங்கே விட்டுட்டு போங்கன்னு அவர் கேட்குறாரு ராமர். சரி நான் கொஞ்சம் நாளைக்கு விட்டு போகிறேன் அப்படின்னாரு. அப்போது அங்கே அது என்னவா ஆட்சி மொழியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க?
தமிழும் சமஸ்கிருதமும் வந்திருக்கும். ம். புரியுதா? சமநிலையில் இந்த சமநிலை இருமொழி திட்டம் இருக்கு இல்லையா, அது இங்கே தமிழ்நாட்டில் இருக்குல்ல இருமொழி. இப்போ இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி அப்போ சமஸ்கிருதமும் தமிழும் இருந்தது. தமிழும் சமஸ்கிருதம் இருந்திருக்கும். ஏன்னா அது வந்து சுத்தமாக தமிழ் மாறி இல்லை கிட்டத்தட்ட. அதுக்கு உண்டான அடித்தளத்தை போட்டுட்டு தான் அவர் வந்து என்ன பண்ணார்னா இதுக்கு போகிறார், வெளிநாட்டுக்கு. உலகம் சுற்றும் வேலவன் வெளிநாட்டுக்கு போகிறார். அப்போது அவர் வெளிநாட்டுக்கு போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா உலகம் பூரா ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு தயார் நிலையில் போகணும். ஒருத்தர் டெல்லிக்கு போகணுன்னாவே இங்கேருந்து போய்க்கு வர்றது அது இது ட்ரைனிங் மேப்பு எல்லாம் தெரியணும். உலகம் பூரா போகிறதுக்கு ஒரு அதிகான ஆட்கள்லாம் வேணும்ல. இவர் போய் என்ன பண்ணார்னா உக்ரைனுக்கு பக்கத்தில் கந்தகார், ஆப்கானிஸ்தானில் இப்போ இருக்கிற கந்தகார், அந்த இடத்துல ஒரு தலைநகரை உருவாக்கி கொண்டு போன படைகள் பூரா அங்கே தங்க வச்சு ஒரு பிரீத்திங் எடுத்துக்கிறார் ஃபுல்லாக. இன்னொரு சிட்டி, அதாவது என்னென்னா யூரோப்பை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தலைநகர். போகிற இடத்துலலாம் ஒரு இப்போ அவர் கணக்கு என்னென்னா 3 தலைநகர் அவர் வச்சார்ல. உக்ரைன் யார் சிவன் வந்து மதுரை ஒரு தலைநகராக வச்சார், காசி ஒரு தலைநகராக வச்சார், உக்ரைன் வச்சார். இதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா மதுரை, 2வது வந்து டெல்லி அதாவது வச்சுக்கிட்டாரு, அது காசி வச்சுக்கிட்டாரு. 3வது தலைநகரமாக இவனுக்கு கந்தகாரை வச்சுட்டு இப்போ இது மாதிரி தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பின்னாடி அலெக்சாண்டர் வந்து சிக்கந்தர் ஷா, அதாவது எங்கெல்லாம் போகிறான்னா அங்கே ஒரு தலைநகர் அலெக்சாண்ட்ரியா போகிற இடமெல்லாம் போய் அந்த இடத்துல ஒரு இது முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அலெக்சாண்டருக்கு ரோல் மாடலே கந்தர் தான். அவர் சிக்கந்தர் தான் பேர். அப்படின்னும் போதே அப்போ அவன் ரோல் மாடலே அவர் தான். ஏன்னா எப்படி முருகருக்கு வந்து ஒரு கைடு அகத்தியர் சிவன் எல்லாம் இருக்கிற மாதிரி அவனுக்கு நிறைய வந்து அந்த இல்லை கைடன்ஸ் இந்த இவங்க சிந்தனையாளர் சாக்ரட்டிஸ் அவங்க அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் இருந்ததுனால ஒரு சிந்தனவாதிகள் அதிகமாக இருக்கிற இடத்துல ஒரு வேரியர் அழகாக உருவாயிடும். அது இல்லாதனால்தான் இலங்கையில் வந்து யார் பிரபாகரன்லாம் அடிபட்டது. செயல் ஒன்றா இல்லை, அற்புதமான செயல் வீரன் யார் பிரபாகரன். அவருக்கு வந்து சிந்தனை வட்டம் கொஞ்சம் அவன் கைட் பண்ணுறது கம்மியாக போச்சு. பாலண்டன் அவர் கூட கொஞ்சம் இடையில உடம்பு செல்லாமல் போயிட்டார். இல்லைன்னா அவர் இளைய தமிழை பிடிச்சிருப்பார், தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய பண்ணியிருப்பார். எப்பயுமே இந்த சிந்தனை செயல் ரெண்டும் தாட் அண்ட் ஆக்ஷன் பேர். அதுக்கு ரெண்டும் எதுக்கு வீக்கானாலும் அடிபட்டு போயிடும். நிறைய படிச்சிருப்பான், ஆனால் ஒழுங்காக ஸ்பீடாக எழுத தெரியலனாக்கா அது கோட்டை விட்டுருவான். சில பேர் படிக்க மாட்டான், ஆனால் எழுதணும் நினைப்பான், என்ன எழுதணும் தெரியாது சிக்கல். இந்த மாதிரி தான். ஆனால் அது வந்து இவர் வந்து கரெக்டாக உலகம் பூரா யூரோப்பு பூரா போகிறாரு. எப்படி உலகம் பூரா போய் ரவுண்ட் அடிக்கிறாரு, என்னென்னலாம் பார்த்தாரு. இங்கே எல்லாருக்கும் ஆள் செட் பண்ணி விட்டுட்டு இவர் வந்து உலகத்தை போயிட்டு அப்டேட் பண்ணுறதுக்காக போயிட்டார். இது வரைக்கும் ஃபிசிக்கல் வார் பவரில் இருந்து நீங்கள் நாலேஜ் இஸ் பவர் அப்படின்ற அந்த அடுத்த கட்டத்துக்கு பல பேர் என்ன இதெல்லாம் பொய்யின்னுவாங்க. ஆரவல்லி சூரவல்லின்னு ஏன் வந்தது? ஆரவல்லி ஹில்ஸ்ன்னு வந்து ஏன் வந்தது? அதுக்கு மேலே ஆரவல்லி மேலே இருக்கிறதெல்லாம் ஆரவல்லியில் ரிவீல் பண்ண. இங்கே இருக்கிற ராஜஸ்தான் இருக்குல்ல, ராஜஸ்தானே வந்து ஆரவல்லியினுடைய ஒரு ஹெட் குவார்டர். அதில் தான் ஆரவல்லி மலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ராஜஸ்தான்லேருந்து போய் அப்படியே ஆப்கானிஸ்தான் வழியாக போய் ஆரவல்லி ஹில்ஸ் இது வரைக்கும் போது குஜராத் வரைக்கும் டச் பண்ணுது. ஏன் அந்த இடத்துல அவங்க இது பண்ணாங்கன்னா அந்த காந்தகாரில் இருந்துட்டு இதெல்லாம் அதனால தான் ஆரவல்லி ஹில்ஸ். அது இங்கே வந்து சூறவல்லி இங்கேருந்து இங்கே போய் சவுத்துக்கு போங்க, கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா வள்ளி மலை அந்த மலை இந்த மலைன்னு நிறைய இருக்கும் இல்லையா. அதனால் இங்கே வள்ளியினுடைய வரலாறுகள் நிறைய இருக்கும். ஆக இந்த 2 வரலாறும் 2 பெண்கள் வந்து இந்தியாவை ஆண்டது வந்து வள்ளியில் வரலாமல் பண்ணிட்டாங்க. ஏன் இப்போ இன்றைக்கி வந்து இங்கிலாண்டை வந்து சொன்னல அந்த ராணி, ஆமாம் எலிசபெத் விக்டோரியா அப்போ வந்து அந்த பெண்கள் ரூல் பண்ணுற அந்த இது இருக்கு இல்லையா, ஒன்று தமிழ்நாடு ஒன்று இது விக்டோரியா கூட விக்ட்ரின்ற பேர்ல இருந்து தான் வந்துருக்கலாம் வெற்றி. ஆமாம் கண்டிப்பாக. அப்போ வந்து பெண்கள் தலைமையில் வந்து ஒரு இந்தியா ஆளப்பட்டிருக்கிறது. அது மீனாட்சி எண்ணம் வந்து சமமாக இருக்கணும், ஆண் பெண் சமம்ன்றது சிவன் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். அடுத்த ஜென்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. ஆனால் இதில் வந்து நம்ம பிரம்மா மறந்துட முடியாது. பிரம்மா தான் பேஸ் போட்டான். மீனாட்சி வந்து இந்தியா தலைவர் ஆயினான். ஆனால் அது சுயநலத்துக்காக பெண்களை வந்து மேலே தூக்கணும்னு நினச்சி பண்ணலை.
அவன் வந்து இந்த பெண்ணு வந்து வேற வழி இல்லை, அது யூஸ் இதுதான் பண்ணி இப்போ கிடைச்சதுக்கு. அதை வச்சு பண்ணணும்னு நினச்சிட்டு கை விட்டா இடையில. ஆனால் இவன் உண்மையிலேயே வந்து இப்போ ஜெயலலிதா கிடைச்சது, யூஸ் பண்ணிட்டு விட்டாங்க. இப்போ யாருமே பேசுறது இல்லை ஜெயலலிதா. ஜெயலலிதா பற்றி பேசுறதில்ல, அவங்களுக்கு மோடின்னு போயிடுறாங்க. மோடி ஆமாம். ஆனால் அன்னைக்கு வந்து என்ன பண்ணால் மீனாட்சி யூஸ் பண்ணிட்டு விட்டாங்க அவங்க அதுக்கப்புறம். ஆனால் பட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எதிரியாக இருந்தாலும் பிரம்மாகிட்ட இருந்து அந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டார். அதாவது சிவன் வந்து ஆண் பெண் விஷயம் நல்ல விஷயம், அவர் சுயநலமாக செய்கிறாரு. சிவன் வந்து பெண்களை வந்து ஈக்குவலாக வச்சு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி கொண்டு வந்தார். ஆண் பெண், நீ வீடு நான் நாடு, அந்த மாதிரி கொண்டு வந்தார். அவர் ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி உள்ளவர், ஃபேமிலி மேன். தான் வந்து தலைவன் தலைவி, வீட்டில் ஒரு பசங்க, அந்த மாதிரி ஒரு குடும்பம் இதில். ஆனால் இவர் தான் பிரம்மாட்ட வந்து நேரடியாக நிறைய விஷயத்தை எடுத்துருக்கிறார். யார் பொலிட்டிக்கலாகவே பெண்களை தூக்கிட்டு போய் அப்படின்னு இருக்கிறார். எல்லாத்துலேயுமே எடுத்துட்டு, எல்லாத்துலையும் மட்டும் இல்லை, நம்மளை தாண்டி எடுத்துட்டு போ. எல்லாத்துலேயுமே பெண்கள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு. கவர்னர் பதவியே இவரே அனுபவிக்கல, அவனுக்கு கொடுத்துட்டாரு ஆரவழி சோரவழிக்கு. அந்த அளவுக்கு தூக்கி கொடுத்துட்டார். அதை பிரம்மாட்ட வந்து எடுத்துக்கிட்டார் சொல்லாமல். எப்பயுமே நம்ம வாரில் வந்து எதிரிகிட்ட வந்து நிறைய எடுத்துக்கணும். நம்ம எதிரி கொஞ்சம் மிஸ் ஆனானா அவன் கத்தி நமக்கு வருது இல்லை. நம்ம இப்போ நிறைய படங்கள் பார்க்குறோம், நல்ல விஷயங்கள் இருக்கும், ஆனால் படம் ஓடாது. ஆமாம் இல்லைங்களா? பட் அந்த விஷயத்தை திருப்பி ஒரு நல்ல படமாக எடுத்து ஓட வைப்போம். நிச்சயமாக அந்த மாதிரி தானே. ஆமாம், எதிரிகிட்ட இருந்தே பல நல்ல விஷயங்கள் நமக்கு வரும். எதிரிகிட்ட போய் பொண்ணை கட்டுருவானே, மிரட்டி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு என்ன அர்த்தம்? அப்போ அங்கேருந்து விஷயத்தை எடுத்துக்கிறான்னு அர்த்தம். இப்போ சிவனே வந்து பார்த்தீங்கன்னா கங்கை, பார்வதி, பிரம்மா எதிரி. டே நீ எதிரியா? அப்போ உங்கள்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குல்ல, முதல்ல உன் பொண்ணை எடுத்து கட்டி நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறது. எதிரிகிட்ட இருந்து வித்தை கற்றுக்கிறது, இல்லைன்னா பொண்ணை உனக்கு யூஸ் பண்ண தெரியல இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போகிறார். இப்போ வந்து ஓகேவா, இப்போ வந்து முருகர் வந்து உலகம்லாம் சுற்றுறதுக்காக போகிறார் அப்படின்றத பார்க்குறோம். சரி, அடுத்த எபிசோடில் வந்து இப்போ சிவன் இருக்கார் இல்லையா, இப்போ சிவன் தான் வந்து த மோஸ்ட் சீனியர் பர்சன் இந்தியாவில் வந்து அப்படின்னு இருக்கார். ஏன்னா பெருமாள் இறந்துட்டார், பிரம்மா இறந்துட்டார். இவர் அடுத்த கட்டம் என்ன செய்தார்? அவர் வந்து அங்கே திருச்செங்கூர்லேருந்து திருவண்ணாமலை வந்ததாக சொல்லியிருக்கீங்க. அது என்ன பண்ணார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். சரி.